என்னோட யூடியூப் ஜேர்னி பற்றி பார்க்கலாம். 2010 என்னோட பையன், "அம்மா நீங்கள் யூடியூப்பில் ரெசிபீஸ் போடுங்க" அப்படின்னு சொல்லுவான். அவன் குட்டி பையன் அப்படின்னு சொல்கிறனால அவன் சொன்னதை காதில் வாங்கலை. ஆனால் நான் தோசை போடுறது, முட்டை பொரிக்கிறது இது எல்லாமே அவனே வீடியோ எடுத்து அவனே அப்லோட் பண்ணுவான். நான் ஃபேஸ்புக்கில் மட்டும் ஃபோட்டோஸ் போடுவேன். அதை பார்த்து நிறைய பேர் யூடியூப் வச்சுருக்கேன்ட்டு கேட்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு நித்யா 2011ல், "அக்கா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிங்க, யூடியூப்பில் ரெசிபி போடுங்கக்கான்னு" சொல்லுவாள். நான் யூடியூப்பில் எல்லோரும் எவ்வளோ அழகாக போடுறாங்க, நான் பண்ணுறதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு அவள் சொன்னதை காதில் வாங்கலை. 2020ல் கொரோனா டைம், நாங்கள் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நிறைய நாங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அவங்க எல்லோரும் யூடியூப் வச்சுருக்கேன்ட்டு கேட்பாங்க. நான் இல்லை அப்படின்னு. அவங்க எல்லோரும், "நீ யூடியூப்பில் ரெசிபீஸ் போடு, குக்கிங் புக் போடு" அப்படின்னும் என்கரேஜ் பண்ணாங்க. சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் என்னோடய கிளாஸ்மேட் தான். இவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் 2020ல் நான் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ண தொடங்கினேன். நான் 2021ல் சஞ்சய் சிஸ்டர், ஆராதே சிஸ்டர், வேணிஃபேக் சிஸ்டர் இவங்க எல்லாரும் என்கரேஜ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்து போடுவாங்க. இவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் நான் டெய்லியே நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய வந்து யூடியூப்பில் ரெசிபி போடுறது சொல்லவே இல்லை. ஆராதே சிஸ்டர் 22ல், "நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க சிஸ்டர், உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க" அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் 23 ஆகஸ்ட்டில் நான் வந்து ஷார்ட்ஸ் போட தொடங்கினேன். அவங்க அப்பவும், "நீங்கள் நிறைய ட்ரெண்டிங் ஆட்டு பாட்டு வைங்க சிஸ்டர்" அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் வந்து ட்ரெண்டிங் ஆட்டு அந்த டைமில் நிறைய பாட்டெல்லாம் வச்சு எனக்கு 2023ல் வந்து டிசம்பரில் எனக்கு 1K வரைக்கும் 2 சப்ஸ்கிரைபர் வேணும். அப்போ சஞ்சய் சிஸ்டர் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, "தனி ஒருவன் சிஸ்டர் 2 சப்ஸ்கிரைபர் தானே, இப்போவே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள்" அப்படின்ட்டு எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் அவங்க எனக்கு கொடுத்து என்னை 1K ரீச் பண்ண வச்சாங்க. இன்னும் அவங்க என்னை கொலாப் பண்ணுறது அப்படின்னு நிறைய எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து விண்டோஸ் 8 தானே நான் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுவேன். என்னோடய பிரதர் இன் லாக்கு பொண்ணு வந்து, "சித்தி நீங்கள் வந்து இன்சாட்டில் எடிட் பண்ணுங்கள்" அப்படின்ட்டு சொல்லும். ஆனால் நான் வந்து காதில் வாங்கிக்கல. அனு சிஸ்டர் வந்து, "நீங்கள் இன்சாட்டில் எடிட் பண்ணுங்கள், ஸ்டிக்கர்ஸ்லாம் போடுங்க" அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. இவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டில் நான் வந்து இன்சாட்டில் எடிட் பண்ணி ஸ்டிக்கர்ஸ்லாம் போட முடிஞ்சிச்சுது. என்ன தான் நான் MCA படிச்சுட்டு நான் 7 வருஷம் நான் கம்ப்யூட்டர் டீச்சிங் ப்ரொஃபஷனல் நான் இருந்து, நான் பிரின்ஸிபலாக இருந்து, விஷுவல் பேசிக்கில் நிறைய ப்ராஜெக்டில் நான் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே என்கிட்ட இருக்க டேலண்ட் வந்து எனக்கு தெரியலை. நான் உங்கள் மூலமாட்டு நான் எங்கள் அம்மா, ஆச்சி ரெசிபீஸ் நிறையா வந்து ஷேர் பண்ண முடியுது. அதனால் நம்மகிட்ட இருக்க டேலண்ட் நமக்கே தெரியாது. யாராவது நம்மளை என்கரேஜ் பண்ண தான் நம்மகிட்ட இருக்க டேலண்ட் வந்து தெரியுது. அதனால் நம்ம எல்லாரையுமே நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம். அவங்ககிட்ட சின்ன சின்ன டேலண்ட் இருக்கும். நம்ம என்கரேஜ் பண்ணுறதுனால அந்த டேலண்ட் எல்லாமே வெளியே வரும். என்னோடய பையன் சொல்லுவான், "நான் அப்போவே போட்டேன்னா இன்னைக்கு பெரிய யூடியூபர் ஆயிருந்துருக்கலாம்ல" அப்படின்ட்டு. தேங்க்யூ.